அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 15வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இன்பம் அடுத்து உன் அடியார் எல்லாம் இலியாது ஏறி இருக்கின்றார். வன்பரிடத்தே பலகால் சென்று அவரோடு உறவு வழங்கி உன்றன் அன்பர் உறவை விடுத்து உலகில் ஆடிப்பாடி அடுத்த வினை துன்பம் உடுகி சுடச்சுட சோறு உண்டு இருக்க துணிந்தேனே. இதுதான் இந்த பாடல் வரி. இதற்கு விளக்கம்: பெருமானே, உன்னுடைய அடியார்களை எல்லாம் தாழ்வில்லாமல் உயர்ந்து இன்புற்று விளங்குமாறு செய்விக்கின்றாய். நான் அன்பில்லாத வன்பர்கள் கூட்டத்தில் பலமுறை கூடி அவர்களுடன் உறவு கொண்டு உனது அன்பர்கள் கூட்டத்தில் சேராமல் நீங்கி உலகியல் இன்பத்தை ஆடியும் பாடியும் நுகர்ந்தும் என்னை சூழ்ந்த வினைக்கேற்ப துன்பங்கள் மிகுதியாக தாக்கிய போதும் சுடச்சுட சோறுண்டு உடல் வளர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டு இருந்து ஒளிகின்றேனே அப்படின்னா இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் மிகவும் கருணையும் அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் ஒழித்து அவர்கள் இன்பமாக வாழ்வதற்காக அருள் செய்கின்றான். ஆனால் நான் அடியார்களாகவோ அன்பர்களாகவோ இல்லாமலும் அடியார்கள் அன்பர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர்கள் கூட்டத்தில் சேராமல் வன்பர்கள் கூட்டத்தில் சேர்ந்து ஆடி பாடி திரிந்து சுடச்சுட சோறை உண்டு இந்த உலகத்தில் இந்த மாயை வசப்பட்டு மடிந்து வீணாக போகின்றேன் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இதில் சொல்ல வர வேண்டிய விஷயம், நாம் உலகாதாய விஷயங்களில் போய் சுற்றி சுழன்று, அதாவது சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி இங்கே உள்ள இந்த கேளிக்கைகள் நம்மளுக்கு இதெல்லாம் இன்பம் தருகின்றது அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து வீணாக போயிடுறோம். அப்போ அவர் சொல்கிறது நாம் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு அந்த மார்க்கங்கள் சொல்கிறாங்கல்ல, சைவ சமயத்தில் உள்ள மார்க்கம், அதைத்தான் வள்ளல் பெருமானும் எப்படி சொல்கிறாங்கன்னா, அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் அவலம் நீக்கியே அப்படின்னு திருவருட்பால ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க, அடியன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் தாச மார்க்கம், அதுதான் சரியை. பிள்ளை அப்படின்றது சர்புத்திர மார்க்கம், அதுதான் கிரியை. நேயன் அப்படின்றது சகமார்க்கம், அதுதான் யோகம். அடிகள் அப்படின்றது சன்மார்க்கம், அதுதான் ஞான மார்க்கம். இப்போ இந்த வழியை தான் வள்ளல் பெருமான்னு சொல்கிறாங்க. அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் தான் வர்றாங்க, இதில் தான் வரணும் நம்ம. அப்போ இந்த பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க எதில் இருக்காங்க, அந்த சரியை அந்த கிரியை அதிலேயே இருக்காங்க. இதெல்லாம் புற வழிபாடு. அப்போ யோகம் ஞானம் இதெல்லாம் அக வழிபாடு. அப்போ இந்த புற வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் அடியார்கள். அப்போ இந்த அடியார்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் தாழ்வில்லாமல் உயர்ந்து இன்புற்று விளங்குமாறு செய்கின்றாய் அப்படின்றாங்க. அப்போ அவரே அகவலில் இந்த வரிகள் பாருங்கள், 181 82. செடி அறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அதாவது அடியார்களுக்கு முதலில் தோன்றுகின்ற துன்பங்கள் அனைத்தையும் அற்றுப்போகுமாறு செய்கின்றாய். அதோடு கூட வலிமையான தேகத்தையும்
இன்பங்களையும் கொடுத்து அவர்கள் ஆனந்தமாக வாழ வழிவகைகள் செய்கின்றாய் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தெரியுது, அடியார்கள் வந்து திடதேகத்தோடையும் துன்பங்கள்லாம் நீங்கி திடதேகத்தோட பலவிதமான அனைத்து விதமான இன்பங்களையும் பெற்று சுகமாக வாழ்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்படி சொன்னவங்க அன்பருக்கும் சொல்கிறாங்க. அன்பர்கள்ன்றது துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. அடியாருன்னு சொன்னவங்க அதுக்கு அடுத்து அன்பர்கள்னு சொல்கிறாங்க. இந்த அன்பர்கள்ன்றது வேறு யாரும் கிடையாது, அந்த யோகம் ஞானம் இதில் பயில்பவர்களை தான் வந்து, அதாவது அக வழிபாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களைத்தான் வந்து அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அன்பர்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அகப்பணி செய்கின்ற அன்பர்களுக்கு துன்பங்களை நீக்குவது மட்டுமன்றி விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, துரிய நிலை என்கின்ற அவத்தை நிலைகளில் நான்காவதான துரிய நிலை அனுபவத்தில் தோன்றும் சுகத்தையும் தருகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. அப்போ அன்பர்களுக்கு வந்து அந்த துரிய நிலையில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவம், அதில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அப்போ நான் வந்து ஒன்று அடியாராக இருக்கணும் அல்லது அன்பர்களாக இருக்கணும். அதாவது அக வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து துன்பத்தை நீக்கி அவர்கள் போகம், எல்லா விதமான போகங்களையும் கொடுத்து இன்பமாக வாழும்படி செய்கிறாங்க. அன்பர்களுக்கு வந்து அதே மாதிரி துன்பங்களை எல்லாத்தையும் நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த துரிய நிலை அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்போ நான் வந்து ஒன்று அன்பராக இருக்கணும், ஒன்று அடியாராக இருக்கணும் அல்லது அன்பராக இருக்கணும். இல்லாட்டினா அந்த கூட்டத்திலேயாவது போய் நான் சேர்ந்து இருக்கணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த வன்பர்கள், அதாவது இந்த அன்பில்லாத அந்த பாதகங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து என்ன செய்கிறேன், ஆடி பாடி திரிந்து சுட சுட சோறு உண்டு இந்த உலகத்திலே இருந்து மாண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சத்குரு அப்படின்றாங்க. இந்த சார் உலக வாதனைகள்லாம் நம்ம தவிர்த்து இந்த அருள்நிலைக்கு போயிடணும். அன்பராகி அந்த நேயனாகி, அப்புறம் சொல்கிறாங்களே, அப்புறம் அன்பராகி பிள்ளையாகி நேயனாகி அடிகளாகணும். இதுதான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த படிநிலைகளில் வந்து மேலே வந்துடணும், அன்பர் நிலைக்கு வந்துடணும். வந்து தான் நம்ம அந்த சன்மார்க்கத்திலேயே பயணித்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கடவுள் அவள் சொல்லக்கூடிய அந்த கடவுள் நிலை அறிந்து அம்மையம்மாதல் அப்படின்ற அந்த நிலைக்கு வரணும். சரி, இப்படி சொன்னவங்க அதாவது உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் 88வது தலைப்பில் அன்புருவம் அப்படின்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, கடவுளை காண உண்மையாய் விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அழுத கண்ணீர் மாறுமோ அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஞானசரியையில் வள்ளல் பெருமான் சொன்ன இந்த வரிகளை பார்த்தோம். அதாவது கனிந்துருகி அந்த இறைவனை வந்து அது, அதாவது கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருக்கி கருணை கடவுளை கருதுமினோ அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கடவுளை வந்து கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருக்கி அந்த கடவுளை உட்கருதுமினோ கழித்தே அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி மாணிக்கவாசக பெருமான் எப்படி சொல்கிறாங்க, அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஒன்று. இன்னொன்று, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோ அப்படின்னா, நம்மளுக்கு ஆகாரத்தில் இச்சை இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கடவுளை வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. அப்போ ஆகாரத்தில் இச்சையெல்லாம் போகணுன்னா எப்படின்னா, நாம் இதில் ஏறி ஏறி நம்ம அந்த சன்மார்க்கத்தில் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுட்டே வர வர நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இந்த ஆகாரத்துலாம் அந்த இச்சை வந்து குறைய ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம இதில் ஏறி போகிறோம்னு அர்த்தம். நம்ம இதிலே இருந்துக்கிட்டு இன்னமும் அறுசுவைகள் உணவு கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னோம்னா, நாம் இந்த பயணத்தில் இன்னமும் மேலே ஏறலைன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஏன்னா கடவுளை அடைய விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சை செல்லுமோ அப்படின்றாங்க. இப்போ ஆகாரத்தில் இச்சையெல்லாம் நம்மளுக்கு வருது. இப்போ பாருங்களேன், இப்போ அந்த நல்ல ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறோன்ற ஒரு இன்பம் தோன்றுறது. அப்போ அந்த அந்த நம்மளுக்கு இன்னமும் அந்த ஆசை போகலை. அப்போ இதில் வரும்போது நம்மளுக்கு அதிலெல்லாம் ஒரு இதே இருக்கக்கூடாது. அதெல்லாம் படிப்படியாக அதனால தான் சொல்கிறாங்களே, எல்லாமே குறையணும். உணவு குறைஞ்சி ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போகணும். உறக்கம்,
அதுவும் குறைஞ்சு குறைஞ்சு இல்லாத நிலைக்கு போகணும். மைதுனம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறவு அதுவும் 16 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறாங்க. அதுவுமே இதிலெல்லாம் வரும்போது அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அதுவும் அப்படியே வரணும். இது எல்லாம் போனதுக்கப்புறம் பயம் இல்லாமல் போயிடும். இது 4 தான் மனிதனை கொள்ளுதுன்றாங்க. உணவு, உறக்கம், மைதுனம் என்ற உடல் உறவு, பயம். வள்ளல் பர்மன் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி சரியாக தான் சொல்லிட்டு வராங்க. நம்ம தான் அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டு நம்ம இந்த பயணத்தை அமைச்சுக்கிறணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இன்னும் 2 இடத்துல கூட இந்த ஆகாரத்தை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் பாருங்கள். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணு நல் தவம் எல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன். உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசாரம் சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் எந்தாய். நான் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம். ஆற்றுல போய் புளியை கரைச்சா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போகும். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த தவங்கள் எல்லாமே இந்த சோற்றில் விருப்பம் வந்துருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன ஆகணும்? இந்த ஆகாரம்லாம் நம்மளுக்கு அந்த இஷ்டம் இல்லாமல் போகணும். ஆகாரத்து மேலே நாட்டம் இன்றைக்கி நல்ல எல்லாம் அறுசுவையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம், விருந்துலாம் சாப்பிட்றோம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் உட்காந்து நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம் அப்படின்ற எண்ணம்லாம் தோன்றுச்சு அப்படின்னா நாம் இன்னும் இதில் நம்ம இன்னமும் இந்த சாதாரண நிலையில் தான் இருக்கோம்னு அர்த்தம். இதில் எல்லாம் நம்மளுக்கு விருப்பம் வராமல் இருக்கும்போது தான் நம்ம அருள் நிலைக்கு போக முடியும் அப்படின்றத இந்த பாடல் தெளிவாக சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் கூட, இந்த பாடல் பாருங்கள். உடம்பு வரு வகை அறியீர் உயிர் வகையை அறியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர் இடம் பெரு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. நம்மளையெல்லாம் ஏழை உலகீரே அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளாம் ஏழை தான். ஏன்னா பணம் காசு வச்சுருக்கிறதுனால நம்ம பணக்காரன் கிடையாது, ஏழை தான். ஏன்னா நம்மளுக்கு எது பணம், எது நம்மளுக்கு அந்த நிறைவான செல்வம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அதாவது உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் உடம்பு வரு வகை அறியீர் உயிர் வகையை அறியீர். எது தெரிஞ்சுக்கிறணுமோ அதை நம்ம தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடல் பருக்க சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழிதுறையும் அறியீர் இடம் பெரு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே. இந்த உலகாதாய விஷயத்திலேயே இதெல்லாம் இன்பம் நினச்சி நம்ம அதையே செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நம்ம அறியாமை தான். அப்போ இங்கேயும் அதான சொல்கிறாங்க. அதாவது அன்பர் உறவை விழித்து உலகில் ஆடிப்பாடி அடுத்த வினை துன்பம் உருகி சுடச்சுட சோறு உண்டு இருக்க துணிந்தேனே. ரெண்டும் ஒன்று தான் பாருங்கள். அப்போ இந்த சோறு, அதாவது ஆடிப்பாடி தெரிஞ்சு இந்த சோறு உண்ணணும், நல்லா சுட சுட சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னா அருள்நிலையை பெற முடியாது. அப்போ நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்தோம் அப்படின்னோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் போனால் தான் நம்ம சரியான முறையில் பயணிக்கின்றோன்றது அர்த்தம். அங்கே இருந்துக்கிட்டே நம்ம அதாவது நம்ம சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அறுசுவையோடு நல்லா சாப்பிடணும்னு அந்த நினைப்பு வருது அப்படின்னா நாம் இன்னும் பக்குவப்படணும் அப்படின்றது தான் அர்த்தம் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 16வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.